நம்ம வீப்ளே மூவி டைமில் விடாமுயற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அஜித் அவர்கள் 2 வருடங்கள் கழித்து ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காரு. அது விடாமுயற்சி. இதுக்கப்புறம் காத்துட்ருக்கிறது குட் பேட் அக்லியாக இருந்தாலும் ஸோ இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியா இல்லையா அப்படின்றது படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஆரவாரமாக நடித்த படம் தான் விடாமுயற்சி. அஜித் அவர்களுடைய கெரியரில் இந்த படம் ஒரு விசித்திரமான வித்தியாசமான படமாக இருக்குன்னு தான் நினச்சி பண்ணார். ஸோ அதில் சில விஷயங்கள்ல மகிழ் திருமேனி என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு, அனிருத் அவர்களுடைய இசையில் எப்படியெல்லாம் இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல ஒரு வித்தியாசத்தை கொடுங்கன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் கொடுக்கல. அண்ட் அஜித் த்ரிஷா இவங்களுடைய பார்த்தவனே காதல் இதுதான் வந்து படத்துடைய கதையாகவே இருக்கு. இந்த முதல் பகுதியில் விறுவிறுப்பாக செமையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் வந்து த்ரிஷா அவர்களை வந்து அப்பா வீட்டுக்கு விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்க போகும்போது கடைசி நேரத்தில் தான் அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது. அவருடைய ட்ராப் பாயிண்ட் தான் அங்கே ஒரு பிரச்சனையை எப்படியெல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதான். அந்த இடத்துல கார் பிரேக் டவுன் ஆகுது. இதில் அர்ஜுன் ரெஜினா கசன்ட்ரா வராங்க. ஸோ இவங்க வரக்கூடிய காட்சிகளும் சிறப்பாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல த்ரிஷா அவங்க ட்ரக்ல ஏறினதுக்கு அப்புறம் அவங்க காணாம போயிடுறாங்க. த்ரிஷா காணாம போனதுக்கு காரணமே அர்ஜுனும் ரெஜினாவும் தான் காரணம் அப்படின்ட்டு தேடி வர்றாரு. அப்படியா, உங்களே நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு அர்ஜுன் அவர்கள். இதுக்கு இடையில தான் இந்த ரெஜினா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல அங்க போய் த்ரிஷா இருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு போறாரு. ஆனா அது உண்மையா பொய்யானே தெரியாம படம் ஃபுல்லாவே சுத்திட்டு இருக்காரு. இதுதான் படத்தோட பிரச்சனையே. அப்படி என்னதான் அலசி ஆராய்ஞ்சாரு அஜித் அவர்கள் பார்த்தா ஒரு மாஸ் களத்தை வந்து காமிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு. நல்ல ஒரு இயக்குனரை தேர்ந்தெடுத்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பேச்சு. அனிருத்துடைய மியூசிக் இதுல பட்டையை கிளப்பி விட்டாருன்னா பாத்துங்களேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் அஜித் த்ரிஷா ஜோடி இன்னும் இளமையா இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய சம குவாலிட்டியா இருக்கு. ஆரவோட அல்டிமேட்டான ஒரு நடிப்பு தான் இதுலையும் வெளிப்படுத்தி இருக்காப்ல. ஆனா ஒரு வகையில வந்து ஆரவை மேல வாழ்க்கையில சூப்பரா தூக்கி ஒன்று நினைச்சிருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அஜித் அவர்கள். ஒருவேளை அவர் இந்த படத்தை நம்பி நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். படத்தை கொஞ்சம் ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கும் போது அந்த முதல் பகுதியே பொறுமையாக இருக்குது. அண்ட் இரண்டாம் பகுதி அதை விட ஸ்லோவாக இருக்குன்றது தான். ஆனால் நிறைய இடங்களில் ஆடியன்ஸோட கைதட்டல் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது அனிருத்தோட இசைக்கும் ஒளிப்பதிவாளருடைய ஒளிப்பதிவுக்கும் தான் கிடைச்ச கிளாப்ஸாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு படத்தை தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் குட் பேட் அக்லி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக ஏகே அவர்களுடைய நடிப்புக்காக நிச்சயமாக போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.